வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது மக்கள் சந்திப்பு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். அவர் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சி, அரியலூர், குன்னம் மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதற்கு அடுத்து திருவாரூர், நாகப்பட்டினத்தில் பிரச்சாரத்தை முடித்திருக்கக்கூடிய அவருக்கு வரக்கூடிய நாளை பார்த்தோமெனால் கரூர் மற்றும் நாமக்கல் ஆகிய இடங்களில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் மக்கள் மத்தியில் பேச விஜய் திட்டமிட்டிருக்கிறார். இந்த நிலையில் கரூரில் பிரச்சாரம் செய்வதற்கு இன்னும் போலீஸ் அனுமதியானது தரப்படவில்லை என்று தகவலானது வெளியாகி இருக்கிறது. கரூரில் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி பெறுவதற்கான கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கட்சியினருடன் நேற்று கரூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஜோஸ் தங்காயை சந்தித்து மனு அளித்தார். அதில் விஜய் பிரச்சாரம் செய்ய லைட் ஹவுஸ் கார்னர், கரூர் உழவு சந்தை ஆகிய இடங்களை தமிழக வெற்றி கழகத்தினர் தேர்வு செய்து இருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் பிரச்சார கூட்டத்திற்கு எத்தனை பேர் வருவார்கள், எத்தனை வாகனங்கள் வரும் உள்ளிட்ட விவரங்களை கூறினால் மட்டுமே பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்க முடியும் என போலீஸ் தரப்பில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் தேர்வு செய்யப்பட்ட இடங்களில் விஜய் பிரச்சாரம் செய்வதாக இருந்தால் சின்ன ஆண்டாங்கோவில் சாலை வழியாக மட்டுமே வர வேண்டும் என போலீஸ் தரப்பில் நிபந்தனை விதித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கரூரில் விஜய் பிரச்சாரம் செய்யும் இடத்தை தேர்வு செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. தற்பொழுது வரை விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு போலீஸ் தரப்பில் அனுமதி வழங்கப்படவில்லை. ஒருவேளை அனுமதி தரவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவதற்கு தற்பொழுது தாவேகா திட்டமிட்டிருக்கிறது. ஆனால் அவசர வழக்காக இன்றைய எடுத்துக்கொள்ளப்படுமா என்றும் தெரியவில்லை. அதே போன்று திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் வரக்கூடிய நாட்களில் காவல்துறை போதிய பாதுகாப்பு அளிப்பதற்கும் நீதிமன்றத்தை நாடுவதற்கு தற்பொழுது விஜய் தரப்பு திட்டமிட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது விஜய் ஒரு அவசர ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். இதில் புசி ஆனந்த், அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக என்ன பிரச்சாரம் செய்ய வேண்டும், அதே போன்று காவல்துறை அனுமதி பெறுவது எப்படி, ஒருவேளை காவல்துறை அனுமதி தரவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவதற்கும் தற்பொழுது விஜய் தரப்பு திட்டமிட்டிருக்கிறார்கள்.